ஹை நண்பா, நான் உங்கள் எஃப்எஃப் முகேஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வந்த ஒரு லைவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டாக அடிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே லைவில் என்ன கமெண்ட் பண்ணீங்க? ப்ரோ ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டி சொல்லுங்க ப்ரோ, சென்சிட்டிவிட்டி சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன்? நான் வந்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு காது கொடுத்து எண்டு வரையும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியும். ஹெட்ஷாட் அப்படின்னும் போது அதாவது எல்லாமே பியூரா அடிச்சாதான் ஹெட்ஷாட் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்க. ஓகேவா? இந்த ஒரு ஹெட்ஷாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்ம ஒரு ரேங்க்டு மேட்ச் போறோம். அந்த ஒரு ரேங்க்டு மேட்ச்ல பாடி ஷாட் பட்டு தான் ஹெட்ஷாட்டே போகுது. அதே பிஆர்ல ஒன்லி ஹெட்ஷாட் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணா பாடி ஷாட் படாம வெறும் ஹெட்ஷாட் மட்டும் தான் போகுது. அதனால இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் தான். ஆனா பாத்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு நம்ம நார்மல் ரேங்க்டு பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் படுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி சொல்றதுன்னா பாடி ஷாட் பட்டு தான். அதே பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் கார்டு கிரியேட் பண்ணுறது ஒன்லி ஹெட்ஷாட் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். அதனால ஹெட்ஷாட் படும். அதுவும் நம்ம ரூம் கார்டு கிரியேட் பண்ணதுனால தான். ஓகேவா? ஒன்லி ஹெட்ஷாட் போட்டுருக்கோம். ஆனால் ஒன்லி ஹெட்ஷாட் மட்டும் தான் தலையில் படும். ஓகே, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது நம்ம அடிக்கிறது தான் ஹெட்ஷாட். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிருக்கீங்கன்னா இல்லை நம்ம வந்து ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டின்னு கரெக்டாக ஒன்று வச்சா ஹெட்ஷாட் பியூராக படம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்க, நான் சென்சியை எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் பண்ணிடுறேன். ஃபுல் பண்ணிட்டு அப்படியே பாருங்க நான் கேம் போகிறேன். அண்ட் இன்னொன்று, இது நம்ம புது சேனலு எஃப்எஃப் முகேஷ் ஷார்ட்ஸ் சேனலு. ஓகேவா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நியூ சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லைவும் அண்ட் நம்ம இன்னொரு செகண்ட் சேனல், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் எஃப்எஃப் முகேஷ்னு போட்டாலே வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஸ்டா ஐடியும் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் முகேஷ் தான். மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா பயோல பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப்னு இருக்கும், இன்ஸ்டா குரூப்னு. அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தரமான ஒரு ட்விஸ்டா இருக்கும். நான் பாட்டுன்னு சைலண்டா மூவ்மெண்ட் கொடுத்துன்னு இப்படி அப்படியும் அடிச்சுன்னு இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க என்ன நடக்க போதுன்னு மட்டும். எனிமி சைலண்டாக வந்து முடிச்சு விட்டு போயிருப்பான். ஒருவேளை நம்ம மூவ்மெண்ட் கொடுத்தா மாரி இவனும் மூவ்மெண்ட் கொடுக்குறானோ அப்படின்னு நினைச்சேன் பாருங்க. ஆமா, மூவ்மெண்ட் கொடுக்குறான், ஃப்ரெண்டு பிடிக்கல, மூவ்மெண்ட் கொடுத்து நம்மள வெறுப்பேற்றுறான் அப்படின்னு நினைச்சேன். சாரி, நினைச்சேன் இல்லை, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மூவ்மெண்ட்ல அவரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டேன். மூவ்மெண்ட்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ்மெண்ட்லேயே அடிக்கிறேன் பாருங்க. அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் படம். நம்ம அடிக்கிறது தான் ஹெட்ஷாட், 2 பாடி ஷாட் படம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அடிக்கணும்னு நினச்சி அடிப்பேன் பாருங்க, ஹெட்ஷாட் போட்டுருவீங்க பாருங்க. இதே கான்செப்ட்ல நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஹெட்ஷாட் வேணும். ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டியும் உனக்கு கிடையவே கிடையாது. பை நண்பா.